கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை வழிநடத்தலே நாம் அறிந்த பொழுது, அவர் நமக்கு வழிநடத்ததே நாம் அதற்கு நன்றி சொல்ல அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் கர்த்தரை எப்படி நன்றி சொல்கிறோம், அவருடைய வார்த்தையை, அவருக்கு நாம் செய்த நன்மையில் எப்படி வார்த்தையால் விவரிக்கிறோம் என்று தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் பாருங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பாருங்க, அதிசயம் செய்கிறவர் நம் தேவன். பாருங்க, எப்பொழுதும் நமக்கு எந்த ஒரு குறைவுகள் ஏதாட்டு இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த மக்களுக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பிரஜாதி மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க என்னுடைய ஆஃபீஸில் ஆனாலும் என்னை அதிகமான ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து என்னை அழகு பார்க்கின தேவனை கொடான கோடி நன்றி. நீர் அதிசயம் செய்திருக்கிறீர். எத்தனை பேருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் எனக்கு அதிசயம் செய்திருக்கிறீர். உம்முடைய அன்பே அன்பு. என்னை எந்த அளவுக்கு என்னை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு கொடான கோடி சோத்திரம் என்று நாம் நன்றி சொல்ல அளவுக்கு இருக்கிறோம். அப்படித்தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். பாருங்க, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணீர். எங்கே? ஜனங்களுக்குள்ளே. பாருங்க, வல்லமை, தேவனுடைய வல்லமை எப்படிங்கிறது, அவனை புழுதிலிருந்து தூக்குறதும், கீழிருந்து மேலாக்குறதும், வாழாமல் தலையாக்குறதும், இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கனம் கிடைக்கிற அளவுக்கு, அதாவது தேவனுக்கே கனம் வந்து கிடைக்கிற அளவுக்கு அவர் இப்படி தான் மக்களை தூக்கி எழுப்புறார். பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருங்க ஊரில், அந்த பையனா சும்மா எங்கேயோ கிடந்தாயா, சும்மா வேலை இல்லாமல் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு கிடந்தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக உயர்ந்து விட்டான், எப்படி தான் உயர்ந்தானோ தெரில அப்படின்னு சொல்ல அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்துகிறார். எப்படி? அவனை தேடி போய் அவனுக்கு ஏதாட்டு புஷ் பண்ணி அவனை உயர்த்துறார். பாருங்கள், ஏனென்றால் அவனை உயர்த்துறாருன்னு அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு விதத்தில் வாஞ்சையாக இருக்கிறான். அதாவது நாம் எதையாட்டு செய்யணும், எதையாட்டு கற்றுக்கொள்ளணும், எதாட்டு போகணும், இப்படி உள்ளத்துக்குள்ளே ஒருவன் தாட், அதாவது தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு கிரேஸ் வரணும். நான் எதாட்டு கற்றுக்கொள்ளணும், நான் எதாட்டு படிக்கணும், நான் எதாட்டு செய்யணும், நான் இந்த பூமியிலுக்கு பலனாக இருக்கணும், எதாட்டு செய்யணும், இந்த பூமிக்காண்டி எதாட்டு செய்யணும், இந்த மற்றவர்களுக்கு சுவிசேஷம் செய்யணும், எனக்கு நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே வளர 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 இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உள்ளே கொண்டு வர தேவன் உங்கள் மூலமாக அதிசயம் செய்வார். எப்படி? உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லோ ஜனங்களுக்கு முன்பாகவும் அதிசயம் செய்வார். பாருங்கள், எல்லாரும் பார்த்து வியக்க பண்ணுவாங்க. இந்த பையன்கிட்ட போனால் அவன்கிட்ட ஞானமான வார்த்தை இருக்குது, இந்த பையன்கிட்ட போனால் பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு செல்வம் கொடுத்துருக்கிறார். இவனுக்கு கிட்ட போனால் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பையன்கிட்ட போனால் எந்த காரியனாலும் ஈஸியாக முடிக்கிறவிட ஒரு ஞானமான அறிவு இருக்குது, அழகாக நமக்கு அந்த சொல்யூஷன் முடிச்சிடாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். வழிநடத்தல் என்பது நம்மை கொண்டு அவர் இந்த பூமியிலே மக்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை கொண்டு அவர் வழி நடத்துகிறார் என்றால் உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று தான் அர்த்தம். அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், என் மூலமாக அவர் வழி நடத்துகிறார், இந்த பூமியிலே பார்த்து மற்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள அளவுக்கு அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி உங்களுடைய மனது பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தலை உங்கள் மூலமாக ஏகப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த அற்புதமான கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்கிற கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பார்த்தீங்களா? அதிசயம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி அதிசயம் செய்கிறார். உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாங்க. கர்த்தர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில நிமிடங்களை கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.